இதுவரைக்கும் இந்த சீசன்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் தான் நேத்து நடந்த மேட்ச்ன்னு சொல்லலாம். எஸ், குஜராத் டைட்டன்ஸ் வாசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் ஃபார்ம்ல இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் ஓரளவுக்கு ஒரு இன்ச் அதிகமா தான் ஃபார்ம்ல இருந்தாங்க. ஸோ டாஸ வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, போலிங்க செலக்ட் பண்ணாங்க. அப்படின்னு இருக்கும்போது சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் பாலே 4 அடிக்க, அவன் பயங்கரமா அடிக்க போறான்னு இருக்கும்போது 12 ரன்ல அவர் அவுட். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லரும், சுமன் கில்லும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டாங்க பாருங்க. அப்படி இருந்தது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர் ஒரு 27 பாலுக்கு 52 ரன். அந்த பக்கம் சுமன் கில் வந்து கேப்டன் ஆகிய நான் அப்படின்ற மாதிரி 45 பாலுக்கு 70 ரன்ன்ற மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இவங்க போன பிறகு வாஷிங்டன் சுந்தர் அவர் பங்குக்கு 32 பாலுக்கு 55 ரன் அடிக்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 210 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு ஜிடி அடிச்சாங்கன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு இந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஓப்பனிங் ஸ்டார்டிங் இருந்தா ஜிடியை தடுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போன சீசன்ல கொடுத்தாங்க. அது இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே மிஸ் ஆச்சு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இங்க எப்படி ஆட போறாங்கன்னு பார்க்கும்போது கேஎல் ராகுலும் பத்தும் நிசாங்காவும் அதே ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு வீக்காக இருந்தது அதை நாங்கள் ஸ்ட்ராங் ஆக்குறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடி ரன்ஸை சேர்த்தாங்க சொல்லலாம். நிசாங்கா வந்து பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு 41 ரன் மனுஷன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை வந்து அப்படியே ஃபோர்ஸாகவே ரொட்டேட் பண்ணாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும்போது அவர் அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ராணா இதெல்லாம் தேவையில்லாத ஷாட் வேணானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரன்னு காலி. பிரைம் ஃபார்ம்ல இருந்த சமீர் ரிஷி யார் கண்ணு போட்டு தெரியல, மொதல் பாலுக்கே கோல்டன் டக் ஆயிட்டாரு. ரஷீத் கான் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருந்த ரன்னை கண்ட்ரோல் பண்ணாருன்னு சொல்லலாம். செம்மையா ரன் போயிட்டு இருந்தா யார் அடிச்சான்னு கேட்டீங்கன்னா கேஎல் ராகுல், இந்த கிளாசி ராகுல் தான் அடிச்சாருன்னே சொல்லலாம். 52 பாலுக்கு மனுஷன் 92 ரன்னு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு. அப்படி விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் வந்து யாருமே அடிக்க முடியல. அக்ஷர் பட்டேல் 2 ரன் காலி, ஸ்டப்ஸ் 7 ரன்னுக்கு சாய் சுதர்ஷன் ரன் அவுட் பண்ணிட்டா. அப்படி அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருக்கலாங்க. ஏங்க நீங்க வேற அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ரன் அவுட். இன்னும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 40 எப்படிங்க அடிப்பாங்க. அதுவும் மில்லர் வேற அடிபட்டு போயிட்டாருன்னு இருக்கும்போது மில்லர் ஐ ஆம் த கில்லர் அப்படின்ற அளவுக்கு வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 3 6 3 4 வெளுத்து வாங்கி 20 பாலுக்கு 41 ரன் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம த்ரில்லிங் 13 ரன் ஃபர்ஸ்ட் பாலே நான் அடிச்சு கிளப்புறேன் பாக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 4 விப்ராஜ் கிட்ட. அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே வந்து மில்லர் 4 அடிக்க அப்படி இப்படின்னு வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலுக்கு 2 ரன் எடுத்தா வெற்றி டிசி அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வின் பண்ணிட்டாங்க. அடிக்க முடியல பாவம் மில்லர். ஆனா அவரால் முடிஞ்ச அளவுக்கு தி எஃபர்ட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கொண்டு வந்தார் மேட்ச். செம்ம த்ரில்லிங் மேட்சா இருந்தது இந்த சீசன்ல. இதுக்கப்புறம் வர மேட்ச்கள்லாம் இப்படி தாங்க இருக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.